ஒரு நாள் ஒரு சிறுவன் காட்டில சுற்றிப் பார்க்க சென்றான். அவன் நேரத்தை களைவதற்காக அங்கு சென்று விளையாடிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் திரும்பி வருவதற்கு அதிக நேரமாகிவிட்டது. அந்த நேரத்தில் அவன் காட்டின் வழியிலேயே செல்லும்போது இரவு நேரம் அடைந்தது. இரவு நேரத்தில் அவன் வழியினை மாறி சென்று விட்டான். அவனும் செல்லும் வழியில் ஒரு பெரிய பயங்கரமான வீடு காணப்பட்டது. அந்த வீடு அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும், சரி, இதற்கு உள்ளே சென்று பார்ப்போமா என்று எண்ணி அங்குச் சென்று உட்கார்ந்தான். அந்த வீடு உள்ளே நுழைந்தபோது அவன் பயமும் அதிகரித்தது. அந்த வீட்டின் உள்ளே மிகவும் பயங்கரமான காட்சிகள் பரவியது. பின்னர் அவன் அந்த வீட்டிலுள்ள ஒவ்வொரு அறையிலும் சென்று பார்த்தான். முதலில் ஒரு அறையில் நுழைந்தான். அந்த அறை மிகவும் கொடூரமாகவும் பயமுறுத்தும் வகையில் இருந்தது. அதன் பின்னர் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து மற்றொரு அறையில் சென்றான். அங்கு அவனுக்கு தலை சுற்றிப் போனது. அந்த அறை மேலும் மோசமானதாக இருந்தது. அதன் பின்பு அவன் அடுத்த அறையில் நுழைந்தபோது அங்கு 2 கதவுகள் காணப்பட்டன. அவன் அந்த அறையில் உள்ள ஒரு கதவை திறந்தான். ஆனால் அது தவறான கதவு என்றாலும் அந்த கதவை திறந்தவுடன் அங்கு விஷம் நிறைந்த பாம்புகள் இருந்தன. அவன் அந்த பாம்புகளை பார்க்கையில் அவன் பயத்தில் உறைந்து சரியான கதவை திறந்தான். அதனால் அவன் வெளியே செல்லும் வழி வந்து கொண்டது. அவன் வெளியே வந்து பார்த்தபோது அது இருண்ட சுடுகாட்டாக இருந்தது. அங்கிருந்து அவன் பயப்படாமல் தப்பித்து நகரத்தை வந்தடைந்தான். அவன் தனது வீட்டையும் கண்டுபிடித்து அதில் நுழைந்தான். இந்த நிகழ்வில் அந்த சிறுவனின் தைரியம் தெளிவாக வெளிப்படுகிறது. அவன் பயங்களை எதிர்கொண்டு ஒவ்வொரு கட்டத்தையும் சமாளித்து இறுதியில் வெற்றியுடன் வெளியே வந்தான்.